ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே நல்லா பேசினாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாம்மா, அவன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறான், வந்துடுவான் இப்போது. அவன் ஒரு 12 மணிக்கு தான் வருவான். நைட்டு ஒரு 10 o'clock போயிட்டு அந்த டைமுக்கு தான் வருவான். அவனுக்கு 1 hour ட்ராவல் இங்கேருந்து. சொந்த வீடுங்கிறதுனால எங்களால் ரெண்ட்டுக்கெலாம் போக முடியல. அது எதுக்கு கொடுத்துட்டுங்கிறதுனால அவன் கேப் வரும், இல்லை அப்படி இல்லைன்னா கூட பைக்கில் போய்க்குவான், காரும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வாமா வீட்டெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட அம்மா அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அழைச்சிட்டு போயிட்டு ரூமு, அதுக்கப்புறம் மேலே மாடியில் இருக்கிற வீடு எல்லாத்தையும் கொஞ்சம் சுற்றி காமிச்சாங்க. அப்போ சுற்றி காமிச்சதுக்கப்புறம் என்னம்மா அந்த கல்யாணத்தில் உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே தான் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புரியுதுமா, உன்னோட சூழ்நிலை புரியுது. அம்மா என்னடா திடீர்னு கல்யாணம்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு வாரத்தில் நிச்சயம்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே உனக்கு புரிஞ்சிருக்காது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி சரிம்மா, நான் உங்கள் அம்மாவோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டு தான். என் பேர் லதா. உனக்கு நீ என்னை பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் உங்கள் அம்மா என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னோட பையன் தான் அவன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப தான் அம்மாவை மீட் பண்ணேன். அப்போ அம்மாவோட சொந்தக்கார பொண்ணு, உனக்கு யாரோ ஒருத்தவங்க லவ் மேரேஜ்னால அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். லவ் மேரேஜ்னால அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டுமா. லெட்டர் எழுதி வச்சுட்டு போனோன்னே கல்யாணமே நடக்கலை. அதனால கல்யாணம் நடக்காதனால ரொம்ப அவங்க அப்பா ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க. அப்போ தான் அந்த கல்யாணத்தில் நாங்கள் வெயிட் பண்ணி பேசிட்டோம். இது மாதிரிலாம் பண்ணுறாங்கனால அம்மா கவலைப்பட்டுச்சு. இது மாதிரி எனக்கும் பொண்ணு இருக்கிறா, அவளும் வேலை பார்த்துட்ருக்கா, நம்ம எதுவுமே இந்த காலத்தில் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் என் பையனுக்கும் நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னோன்னா உடனே ஓகே, ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால, சொந்தக்காரங்க தானே அப்படிங்கிறதுனால, அப்புறம் எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அம்மாவும் அப்பாவும் எல்லாம் வீடெல்லாம் பார்த்தாங்க, பையன்லாம் பார்த்தாங்க. பிடிச்சிருக்குன்னொன்னே உடனே சரி ஓகே, நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம். அதோட அம்மாவுக்கும் இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுவும் நம்ம இப்போ நம்ம நல்லா இருக்கிறப்பே நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணினாதானே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அந்த ஒரு எண்ணமும் வந்துடுச்சு. அப்படின்னோடனே, ஓ இதுதான் காரணம் ஆண்டி, எனக்கு இது அம்மா சொல்லியிருந்தா கூட ஓகே அப்படின்னு. அவங்க எதுவுமே சொல்லாமல் இது மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயம் அப்படின்னோடனே, எனக்கு எதனால் அவங்க அந்த மாதிரி முடிவெடுத்தாங்க. ஏன்னா நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு போனப்போ கூட, இப்போல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுல நீ நல்லா ஒர்க் பண்ணிப்போ தானே, 2 years ஆகுதுன்னு, ஒரு 2 years கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ தானே நல்லா சேலரிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னோடனே, சரி சரிம்மா, விடு அதெல்லாம் ஒன்றும் பற்றி கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம் உனக்கு, நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, உனக்கு நல்ல லைஃப்பை தான் உங்கள் அம்மா அமைச்சு கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா. நானும் ரிட்டையர் ஆகிட்டேன், வேலை பார்த்து. அங்கிள் மட்டும் அவர் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்ருக்காரு. எனக்கு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவள் டெல்லியில் இருக்கா. அவங்க பையன், மாப்பிள்ளை எல்லோரும் அங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களே அங்கேயே எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கனால எப்போயாச்சும் இயர் ஒன்ஸ் தாம்மா வருவாங்க. ஒரு 10 days இருப்பாங்க, போயிடுவாங்க. பையன் நாங்கள் 3 பேர் தான். அப்படியே நீங்கள் இங்கேருந்து உனக்கு பையனுக்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு மேரேஜ் ஆகி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு நியர்பை ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு நீங்கள் 2 மட்டும் கூட தனியாக அந்த நாளைக்கு ஸ்டே பண்ணி இருங்க. அப்புறம் ஒரு குழந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் பார்த்துக்குறோம், பண்ணுறோம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70,000 கிட்ட சம்பளம் வாங்குகிறான். ஒரு தடவை அவனே இடம்லாம் 2, 3 ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கான். சொந்த வீடு இங்கே இருக்கிறனால எதுக்கு வீடு வேறு எங்கேயும் கட்டிக்கிட்டு அப்படிங்கிறதுனால அதில் கொண்டு எதுக்கு பணத்தை போடணும் அப்படிங்கிறதுனால அவன் ஃப்ளாட்டாக வாங்கி போட்டான். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் சைடில் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப டேலண்டான பையன் அப்படின்னோடனே, அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க உன்னை பற்றி, அவங்களும் சொன்னாங்க நீயும் நல்லா படிப்பியா, நல்ல மார்க்கு, அதுக்கப்புறம் நல்லா மார்க் எடுத்துகிட்டு காலேஜ்லேயே டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் நீயும் இப்போ ஒரு 40,000 கிட்ட வாங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க எனக்கு.
நீயும் ஒர்க் பண்ணுறதுனா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணலாம். ஒரு 1 இயர் 2 இயர்ஸு இல்லை ஒரு 1 இயருக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு கூட லேட்டாக குழந்தை அதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம். ஏன்னா என் பொண்ணுக்கெலாம் கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஓரளவு வீடெல்லாம் இங்கே டெல்லியில் வாங்கிட்டு தான் வந்து குழந்தையே பெற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பமா அதெல்லாம் வந்து முன்னாடி மாதிரியெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவில் எதையும் வந்து நம்ம வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நல்லா பேசினாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, பரவாயில்ல அம்மா வந்து நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை தான் வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மா வந்து தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு மாப்பிள்ளை வந்தார். வந்தோடனே அவருக்கும் என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்ல அப்படின்னோடனே அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொண்டாந்து கொடுக்க சொன்னேன். அப்படின்னு சொன்னால் சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மாக்கிட்ட வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு நம்ம வந்து கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அம்மாவும் நானும் காரில் கிளம்புனோம். கொஞ்சம் அமைதியாகவே நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்க, என்ன மாப்பிள்ளை வீடெலாம் பிடிச்சிருக்கா, என்ன விஷயம் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இப்போ உனக்கு பிடிச்சிருந்தாதான் அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னோடனே எனக்கு மாப்பிள்ளை வீடெலாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா, மாப்பிள்ளையும் பிடிச்சிருக்கு, நல்லா பேசுகிறாங்க, ஓரளவு நல்ல விதமாகவும் நடந்துக்கிறாங்க, நல்ல ஃபேமிலியாகவும் இருக்காங்க அப்படின்னோடனே அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து நான் வந்து இந்த வீடை வந்து செலக்ட் பண்ணேன். இல்லாட்டா வந்து இதை நான் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன், உனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே ஆமாம்மா நான் வந்து இல்லை நான் எனக்கு வந்து நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் வந்து ஏன் திடீர்னு வந்து ஒன்றுமே பார்க்காம எதுவுமே வந்து இது பண்ணாமல் நீங்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால தான்மா எனக்கு வந்து ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு அப்படின்னோடனே இல்லை நான் வந்து இந்த முடிவு வந்து எடுக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம சொந்தக்கார பொண்ணு அதெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது வருங்கால மாமியார். அதெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ வந்து மனசுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுச்சுமா. நம்ம இத்தனை வருஷம் வந்து வளர்த்து பண்ணி செஞ்சு இப்போது லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லோரும் சரியாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சில பேர் வந்து தவறாக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சிகளை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தான். படிப்பு எல்லாமே உன்னோட விருப்பத்துக்கு தான் நான் வந்து என்றைக்குமே செஞ்சுருக்கேன். இப்போயுமே வந்து உனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அடுத்த கட்ட இது பையன்லாம் உனக்கு பிடிச்சிருந்து ஓரளவு ஃபேமிலிலாம் பிடிச்சிருந்தா தான் எனக்கு வந்து நான் கல்யாணங்கிறதுக்கே போவேன். நான் இல்லாட்டினா ஃபோன் அடித்து அவங்கள்ட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவேன் அப்படின்னோடனே இல்லைம்மா அதெல்லாம் வந்து ஃபேமிலியெல்லாம் நல்ல ஃபேமிலியாக தான் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அப்படின்னோடனே ஆனால் என்ன மேரேஜை வந்து ஒரு 4-5 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட் வேணால் இப்போ பண்ணிக்குவோம். ஏன்னா அவரும் நானும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னோடனே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா, அவங்க விருப்பப்படி என்கேஜ்மெண்ட் வேணால் ஒரு 10 நாளுக்குள்ளே நம்ம வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் வேணால் நீ சொல்கிற மாதிரி ஒரு 5 மந்த்து அப்புறம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே உனக்கும் வந்து ஓரளவு ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிடும்ல, அதனால நம்ம அப்போ கூட பார்த்துக்கலாம். அந்த பையனும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நிப்பாட்டினோன்னே அண்ணனும் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தான். அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க போல இருக்குது, நீ லீவ் போட்டு வந்துடு 1 வீக் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய என்கேஜ்மெண்ட் வேலைக்காக வந்திருந்தான். அதுக்கப்புறம் வந்திருந்தோடனே வந்து எங்களை பார்த்தோன்னே வந்து என்ன 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னோடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு, என்ன கூப்பிடாமல் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னோடனே அதான் உனக்கு தான் மாப்பிள்ளைலாம் அவன்கிட்ட தான் ஃபோனில் பேசினாரடா. அப்புறம் தான் எனக்கு தெரியும் அண்ணன்லாம் வந்து ஏற்கனவே பேசியிருக்கான். அதுக்கப்புறம் முன்னாடி வந்து வீடியோ கால் எல்லாம் பார்த்துருக்கான் அவங்க வீடு எல்லாத்தையுமே அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் வீட்டிலேருந்து வந்து என்ன சமாதானம் ஆகிட்டிங்களாம்மா, என்னாச்சு இப்போனாச்சும் உங்கள் அம்மா வந்து என்ன சரியான இடம் பார்த்துருக்காளா, இல்லை எப்படி யோசிக்கிறேன், எதாக இருந்தாலும் நீ வந்து சொல்கிறது தான், அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து முயற்சி பண்ண முடியாது, பார்த்துக்கோ அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்குற சொன்னாங்க, அவர் இருக்கிறார விட அவர் எது பண்ணி தான் நம்ம வந்து உங்கள் படிப்பு விஷயத்துலையும் சரி வேலை விஷயத்துலையும் சரி எதுலையாச்சும் ஒரு விஷயத்தில் அவர் வந்து நல்லபடியாக ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்க வச்சுருக்காரா, எல்லாத்துலேயும் வந்து அலட்சியமாக பண்ணுவார். அவங்க குடும்பம்னா எதாக இருந்தாலும் வந்து முன்னாடி நின்று செய்கிறதுக்காக போவார். ஆனால் நம்மளோட ஃபேமிலினா அவர் கொஞ்சம் அலட்சியம் தான் இருக்கும். அதனால் விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே பார்த்துக்கலாம், நீ வந்து நாளைக்கு
நல்ல நாளாக இருக்கவாசி என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து 4 நல்ல நாள் பார்த்துட்டு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. புடவ எடுக்கிறது இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பார்க்கணும். மண்டபம்லாம் நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும், செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அண்ணனும் வந்து வேலை பார்ப்பான். இருந்தாலும் வந்து நீயும் அவனுக்கு ஏதாச்சும் தெரியலைன்னா ஹெல்ப் பண்ணுமா, ஏன்னா அவன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அப்படின்னோடனே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சித்தி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அம்மா சொன்னாங்க, இது மாதிரி முடிவாயிருக்கு, இன்னும் ஒரு 4-5 நாளில் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சித்தியெல்லாம் நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் அத்தை வீட்லலாம் எப்போதும் போல தான், எங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் ஒரு சந்தோஷம்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. அவங்க அப்பையிலேருந்தே அப்படி தான். நாங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கள அவங்களும் ஒருத்தவங்க. ஆனால் வெளியில் மட்டும் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் போட்டு பேசிக்குவாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து அவங்கள பற்றியெல்லாம் ஓரளவு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து அம்மா வந்து சொல்லிக்க மாட்டாங்க எதாக இருந்தாலும். ஏன்னா சொன்னால் வந்து இவர் மனசு கஷ்டப்படும், அப்பா மனசு கஷ்டப்படும்னு எதுவுமே வந்து அவங்க வீட்டை பற்றி எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து தெரியும், இது மாதிரி நம்ம ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. நம்ம அக்கா தங்கச்சிங்க நம்ம சம்பாரித்து கொடுத்தப்ப ஒன்றுமே வந்து நமக்குன்னு பண்ணலை, அவங்களுக்காக தான் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலி நம்மளோட ஒரு மரியாதைக்காக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். சிலப்போ கோவத்தில் வந்து பேசுவார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து அவரோட கோவம்லாம் வந்து அதுக்கப்புறம் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பார் அப்படிங்கிற மாதிரி தான்.